பாருங்க மக்களே, இன்னைக்கு பரோட்டா பண்ணுறதுக்கு மைதா மாவு எடுத்து இந்த மாதிரி வந்து பிணைஞ்சு வச்சுக்கோங்க. இதில் நான் ஒன்றும் பெருசாக ஸ்பெஷலாலாம் போடல. மாவு, அதுக்கப்புறம் வந்து உப்பு தேவையான அளவு, கொஞ்சம் சுகர் போட்டுக்கணும். சால்ட்டு சுகர் ரெண்டும் போட்டுட்டு எண்ணெய் ஊற்றிக்கணும். மேக்ஸிமம் எண்ணெய் தான் பரோட்டாக்கு முக்கியம். எண்ணெய், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸ்ட் பவுடர் கொஞ்சம் போட்டேன். அது கொஞ்சம் உப்பி வரும். அதுக்காண்டி நீங்கள் இல்லைனா அதை கூட அவாய்ட் பண்ணிக்கலாம். நான் பொதுவாக போட மாட்டேன். இதான் ஃபஸ்ட் டைம் நானே போட்டிருக்கேன். ஸோ நல்லா வந்து மாவு உப்பி வரும்னு சொல்லுவாங்க. ஸோ அவ்வளோதான் மக்களே. நல்லா பிசைஞ்சு நல்லா எண்ணெய் ஊற்றிக்கணும். நிறைய எண்ணெய் ஊற்றி பிணைஞ்சு அதுக்கப்புறம் இந்த மாதிரி எண்ணெயில் ஊறுறதுக்கு வச்சுருக்கேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி பரோட்டா பண்ணுறதுக்கு மாவு ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே. இன்றைக்கி பரோட்டா சிக்கன் சால்னா எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த வீடியோவில். பாருங்க மக்களே. ஸோ இந்த மாதிரி பேப்பர் போட்டு சுற்றி வச்சுட்டேன் ஏர் டைட்டாக. ஸோ எப்படி பொங்கி வருதுன்னு பார்ப்போம் இன்னைக்கு பரோச்சா. எஸ் மக்களே, பரோட்டாக்கு சிக்கன் கறி பண்ணுறதுக்கு சிக்கன் நறுக்கி வச்சுருக்கேன். நான் இன்னைக்கு ஃப்ரோசன் போன்லெஸ் சிக்கன் தான் எடுத்துக்கிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா நல்லாவே உப்பிடுச்சு. நான் சிக்கன் குழம்பு பண்ண போகும்போது மாவு நல்லாவே பொங்கிடுச்சு மக்களே. ஸோ சிக்கன் நறுக்கி வச்சுட்டு ஸோ ஒரு கடாயை எடுத்துக்கிட்டேன். நான் இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 4 கார்லிக்கு துண்டு எடுத்துட்டு ஒரு பீஸ் வந்து ஜிஞ்சர் எடுத்துட்டு நல்லா இடிச்சு போட்டேன் மக்களே. இந்த மாதிரி இடித்து நம்ம வந்து சிக்கன் குழம்புக்கு போட்டால் ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 2 பொட்டேட்டோ நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 1.5 வெங்காயம் எடுத்திருக்கேன். பார்த்தீங்களா, எண்ணெய் இன்னைக்கு நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். தேங்காய் எண்ணெயில் நான் இது ஜிஞ்சர் கார்லிக்கை போட்டுட்டு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்களும் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும். ஸோ எண்ணெயிலே இந்த இஞ்சி பூண்டு இடிச்சதை போட்டுட்டு கருவேப்பிலை நிறையாவே போட்டுக்கலாம். எனக்கு கொஞ்சம் தான் இருந்துச்சு, ஸோ இருந்தால் போட்டுட்டு அதே எண்ணெயிலேயே நம்ம வந்து சிக்கனையும் போட்டுட்டு நல்லா கலரிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் வெட்டி வச்சிருக்கிற பொட்டேட்டோ போட்டுக்கிட்டேன். பொட்டேட்டோவும் சிக்கன்லேயே போட்டுக்கலாம். அதையும் வந்து சேர்த்து வந்து கலரி விட்டுக்கிட்டேன். நான் வந்து சிக்கன் பெரிய பெரிய பீசஸாக எடுத்துக்கிட்டேன். பொட்டேட்டோவும் பெரிய பெரிய பீசஸாக எடுத்திருக்கேன். ஸோ வந்து பொட்டேட்டோ வந்து கொஞ்சம் பெருசாக எடுத்துருக்கிறதுனால சிக்கனுக்கு ஈக்குவலாக வெந்துடும். ஸோ நான் நறுக்கி வச்சிருக்க ஒரு தக்காளி, அதுக்கப்புறம் கேப்சிகம் போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும் மக்களே சிக்கன் குழம்புல. நீங்களும் கிடைச்சா கண்டிப்பாக வாங்கி போடுங்க. க்ரீன் கேப்சிகம் மட்டும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நறுக்கி வச்சிருந்த வெங்காயம் எல்லாத்தையும் இதிலே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம உப்பையும் இப்போவே போட்டுக்கலாம் மக்களே. ஸோ குழம்புக்கு ஏற்றவாறு உப்பு போட்டுக்கலாம். ஸோ நான் என் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டிருக்கேன். உப்பு எப்பயுமே பார்த்துட்டு அளவாக போட்டுட்டு அப்புறம் டேஸ்ட் பண்ணிட்டு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ரெட் சில்லி பவுடர் நான் போடுவேன். எப்பயுமே நான் ரெட் சில்லி பவுடர் போடாமல் எந்த குழம்புமே பண்ண மாட்டேன். அது ஒரு சூப்பரான கலர் கொடுக்கும் மக்களே. அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம சீரகப்பொடி, அதாவது சீரகப்பொடி இல்லை மல்லிப்பொடி, சாரி மக்களே மாற்றி சொல்லிட்டேன். சீரகப்பொடி இல்லை மல்லிப்பொடி, அதுக்கப்புறம் கரம் மசாலா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சோன்னு வந்து வீட்டு குழம்பு மிளகாய் பொடி போட்டிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இதை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டு குழம்பு மிளகாய் பொடி கொஞ்சோன்னு போட்டுக்கிட்டேன். ஸோ எஸ் மக்களே, அதுக்கப்புறம் இது வீட்டு குழம்பு மிளகாய் பொடி. ஸோ இது எனக்கு வந்து ரொம்ப உரப்பு வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அதையும் சேர்த்து நான் போட்டுக்கிட்டு நல்லா ஒரு மிக்ஸ்அப் பண்ணிக்கிட்டேன். மிக்ஸ்அப் பண்ணி அப்படியே வந்து மூடி போடாமல் அப்படியே வந்து ஓரளவுக்கு மீடியம் ஸ்பீடில் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதில் வந்து நம்ம இன்னைக்கு என்னென்ன ஆட் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் பவுடர். இங்கே வந்து நான் சொல்லுவேன் இல்லையா, தேங்காய் பவுடர் நான் எப்பயுமே வீட்டில் வச்சுருப்பேன். ஸோ அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா நம்ம முந்திரி பருப்பு இருக்கு இல்லையா, அதை லைட்டாக அரைச்சி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதோடு சேர்த்து ஃப்ரெஷ் தேங்காய் நம்ம ஊரில் கிடைக்குங்களா, அதையும் முந்திரி பருப்பும் சேர்த்து அரைச்சி ஊற்றுனா இன்னும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். என்கிட்ட இன்னைக்கு முந்திரி பருப்பு இல்லாதனால நான் வந்து இந்த தேங்காய் பவுடர் போட்டிருக்கேன். கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஸோ அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் மக்களே. இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிட்டு மூடி போட்டு வேக வைக்க வேண்டியதான் மக்களே வேலை. தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு உப்பு டேஸ்ட் பார்த்து எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு மக்களே. ஸோ லைட்டாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டு சிக்கன் பொட்டேட்டோ எல்லாம் வேக வச்சுட்டேன். இந்த மாதிரி லைட்டாக வந்து ஓப்பன் பண்ணி இருந்தால் தான் வந்து அடி பிடிக்காமல் இருக்கும். பட் தண்ணி இருக்கிறதுனால உங்களுக்கு பிடிக்காது. ஸோ அப்பப்போ திறந்து கிளறி விட்டுக்கிட்டேன் மக்களே. ஸோ சைட் பை சைடில் எனக்கு காஃபியும் போட்டு எடுத்துக்கிட்டேன். ஸோ கொஞ்சம் பாத்திரம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து அப்புறம் கழுவி வச்சேன். ஸோ பார்த்தீங்களா, சூப்பராக வந்து சிக்கன் குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு ரெடி ஆயிடுச்சு.
ஸோ இதில் கொஞ்சம் கொரியாண்டர் வெட்டி போட்டால் ஃபினிஷ் ஆகிடும் மக்களே. ஸோ இதுதான் நம்ம இன்னைக்கு பண்ண போட பரோட்டா. எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா? மாவு செம்ம லூஸாக அந்த மாதிரி இருக்கணும். ஸோ அப்பதான் மக்களே செம்ம சாஃப்டாக வரும் பரோட்டா. சரியா? இங்கே வந்து இந்த கிச்சன்ல இது தர பார்த்தீங்களா? ஒரு மாதிரி பெண்டாய் இருக்கு. இல்லைன்னா இந்த மாதிரி இதில் வைக்காம சப்பாத்தி பருத்துறதுல வைக்காம அந்த கிச்சனோட ஸ்லாப்லேயே வச்சு பண்ணலாம். அப்பதான் சூப்பராக வரும். அடிச்சு பண்ணலாம். பட் அந்த ஃபெசிலிட்டி இல்லாதனால இந்த மாதிரி நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் இந்த வீட்டில். ஸோ இந்த மாதிரி தான் மக்களே நான் வந்து ஒவ்வொரு உருண்டை எடுத்து இந்த மாதிரி நல்லா பருத்தி அதை நல்லா விரிச்சு விடலாம். கீழே வச்சு நல்லா விரிச்சு விட்டு நிறைய எண்ணெய் ஊற்றி ஒரு 2 லேயருக்கு நம்ம வந்து இதை பண்ணலாம். பட் எனக்கு வந்து வசதி பத்தல. ஸோ இந்த மாதிரி நான் அடிச்சு வந்து ரவுண்டு போட்டு அந்த லேயர் எனக்கு சூப்பரா வந்துருச்சு. ஸோ பார்த்தீங்களா? இந்த மாதிரி லேயர் வர வச்சுருவேன். ஒரு வழியா எப்படியாச்சும் வர வச்சுருவேன். வர வச்சுட்டு நான் வந்து அப்படியே மொத்தமா எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் நான் வந்து பரோட்டா போட ஆரம்பிச்சேன். ஸோ பாருங்க என்னுடைய நான் இந்த மாதிரி பரோட்டா பண்ணணும். ஒவ்வொரு பரோட்டா ரோலும் பண்ணிட்டு அதில எண்ணெய் நிறைய ஊத்தி வச்சிடணும். காயக்கூடாது. ஸோ அந்த மாதிரி பண்ணி வச்சுட்டேன் மக்களே. ஸோ இந்த மாதிரி நல்லா இழுத்து விட்டு நல்லா பெருசாக்கிட்டு, அதுக்கப்புறம் அத நல்லா நீளமா வச்சு நல்லா அடின்னு அடிச்சு ரோல் பண்ணிடுவேன். ஸோ கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் பண்ணேன். ஏன்னா இந்த கிச்சன்ல வச்சு பண்ண முடியல. ஒரு பக்கம் இது பண்ணாலே வலிக்கிட்டு போகுது எண்ணெய்க்கு. ஸோ கொஞ்சம் அப்படி இப்படி ஸ்ட்ரகிள் பண்ணி எப்படியோ ஆனா சூப்பரா பரோட்டா வந்துச்சு மக்களே ஃபைனலி. ஆமா மக்களே, என்னைய பரோட்டா போடவே விடல. வந்து டிஸ்டர்ப் பண்ணி கத்திக்கிட்டே இருந்தாங்க பசங்கலாம். ஸோ அவங்களையும் சமாளிச்சுக்கிட்டு பரோட்டாவும் போடுறதுக்குள்ள எனக்கு இன்னைக்கு போதும்ன்னு ஆயிடுச்சு மக்களே ஒரு வழியா. ஆனா பார்த்தீங்கன்னா, ஃபைனலி பரோட்டா மாதிரி சூப்பரா இருந்துச்சு. அதனால கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் பெரிய விஷயமா தெரியல. ஸோ சூப்பரா வந்து பரோட்டா போட்டுட்டு இருக்கேன் பாருங்க. சாப்பிட்டு பாரு. தாறு மாதிரி தக்காளி சோறுன்னு இருக்கு. பிக் வேணும். என்னடா தின்னுடானா இதை தூக்கி இங்க வச்சுட்டு இதை எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ பார்த்தீங்களா மக்களே, பரோட்டா இந்த மாதிரி நல்லா பிரிஞ்சு நல்லா பெருசா வரணும். அதுக்கு அது நல்லா லூஸா ஆகணும். நல்லா எண்ணெயில ஊறினாலே அந்த மாதிரி ஃப்ரீயா வந்துரும் மக்களே. ஸோ நல்லா டக்குன்னு தட்டி ஒரு வழியா உருண்டை போட்டு எப்படியோ லேயரை வர வச்சிருவேன் மக்களே நானு. என்னுடைய பெரிய ஹைலைட்டே அதான். அந்த லேயர் வரணும். அதுதான் நம்ம பரோட்டாக்கு அழகு மக்களே. மக்களே சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. பார்த்தீங்களா? ஒரு 11 ரவுண்டு வந்திருக்கு. இந்த மாதிரி ஊற்றி நல்லா எண்ணெயில் ஊற வச்சுட்டு இப்போ நம்ம அடுப்பில் கடன்னு போட்டு எடுத்து வச்சிட்டோன்னா செம சூப்பராக ரெடி ஆயிரும் மக்களே. நம்ம வீட்டில் பரோட்டா சிக்கன் கறி. நல்ல அங்கிட்டு போங்க. அம்மா காலுக்குள்ள கைக்குள்ள வந்தால் எதுவும் வராது. அங்கிட்டு போங்க. டேய் அவனுக்கு போட அவனுக்கு கொண்டு போங்கடா. கீழேருந்து எடுத்து ஓனா போடணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க எப்படி பரோட்டா வருதுன்னு மட்டும் பாருங்க. எப்படி வருது பாருங்க. லேயராக வரும் மக்களே. கொஞ்சம் மாறி ஒரு ரவுண்ட் பெருசாக போட்டிருக்கேன்.
அடுத்து 2 சிறுசாக போட்டிருக்கேன். ஸோ எஸ், சப்பீட்டோ தான். எண்ணெயில் முழுக முழுக குளிப்பது தான் நம்ம புரோட்டா. எவ்வளோ அழகா கலர் வருது பாருங்க. சுடு சுடு சுடணும். பாத்தீங்களா மக்களே, என் குட்டி பையன் எப்படி ஷாஷான்னு அடுப்பு வந்து தொடுவான். அந்த இடத்த தொட்டா சுடும். ஆனாலும் திரும்பவும் ஏறிட்டு தான் வருவாங்க. சமைக்கும்போது ஒரே இந்த மாதிரிதான் நடக்கும். சமைக்க விட மாட்டாங்க. ஸோ எல்லாம் ஸ்ட்ரகிளுக்கு மேல பரோட்டா செம்ம டேஸ்டா வந்ததுனால நம்மளுக்கு அதெல்லாம் பெருசா தெரியாது மக்களே. பாத்தீங்களா எவ்வளவு லேயர்ஸ் தெரியுது உங்களுக்கு. ஸோ அதுதான் மக்களே பரோட்டாக்கு ஒரு ஸ்பெஷலே. அந்த கரெக்டா நம்மளுக்கு லேயர் வந்துட்டாலே நம்ம சூப்பர் பரோட்டான்னு நம்மளே சொல்லிக்கலாம். ஸோ ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இதுல ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் கண்டிப்பா கமெண்ட்ல கேளுங்க. ஓகேவா? சுடுண்டா. ரெண்டாவது குட்டி பாத்தீங்களா, சப்பாத்தியை வந்து சப்பிட்டோன்னு தான் சொல்லுவான். ஸோ சப்பாத்தி கேட்டுட்டு இருக்கான். அது சப்பாத்தி இல்லடா பரோட்டான்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அவனுக்கும் வந்து ரொம்ப பிடிக்கும் சப்பாத்தி. ஸோ சப்பாத்தி மாதிரி தாண்டா பரோட்டான்னு சொல்லிட்டு நேற்று கொடுத்தேன். அதுக்கு பொறுமையா இருக்கும். இவனோட எல்லாத்தையும் எடுத்து கீழே போடுறான். ஃபைனலி ரெண்டாவது குட்டி ரொம்ப ஆசைப்பட்டான். ஸோ வந்து ஹாட் பரோட்டா போட்டு கொடுத்துட்டேன் அவனுக்கு. ரொம்ப ஹாப்பி ஆயிட்டான். அவனுக்கு ஹாட் பரோட்டா வேணும்னு கேட்டுட்டு இருந்தான். ஸோ அவனுக்கு வந்து ஒரு ஹாட் பரோட்டாவும் போட்டாச்சு. ஆல்மோஸ்ட் வந்து எல்லா பரோட்டாவும் போட்டு எடுத்துட்டேன் மக்களே. ஐயோ, ஒரு வழியா உங்களை வச்சுட்டு பரோட்டா போடுறதுக்குள்ள போதும்னு ஆயிடுச்சு மக்களே. இன்னைக்கு ஃபைனலி சைட் பை சைடா எல்லாத்துக்கும் சர்வ் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டேன். இந்த மாதிரி வந்து பரோட்டா போட்டுட்டு 2 கை வச்சு நல்லா இப்படி வந்து க்ரஷ் பண்ணா சூப்பரா இருக்கும் மக்களே. ஸோ சூப்பரா வந்துருந்துச்சு. ஹஸ்பண்டும் வந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு முதல்ல பரோட்டா போட்டு குழம்பு வச்சு கொடுத்துட்டேன். ஏன்னா செம பசியில வந்திருந்தாங்க. ஸோ அடுத்து தம்பிக்கு ஹாட் பரோட்டா அவருக்கும் போட்டு அவருக்கும் கொடுத்தாச்சு. ஸோ இன்னைக்கு மெயினான தம்பியோட ரிவ்யூ தான் இந்த வீடியோல கேட்க போறோம். வாங்க இன்னைக்கு அவர்கிட்ட நம்ம ரிவ்யூ பண்ணலாம். எப்படி இருக்கு பரோட்டா? எப்படி இருக்கு பரோட்டா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. மெயினாக என் பையனோட ரிவ்யூ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் தஸ்னீம் வ்ளாக்ஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். பெல் பட்டனை அப்படி டச் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம எப்போ வீடியோஸ் போட்டாலும் கரெக்டாக நோட்டிஃபிகேஷன் டிங்னு வரும். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பை ஃப்ரம் தஸ்னீம்.